Hello everyone, I'm Madan Gauri. Jesus loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இதுதான் ஜான் ஆலன் சவ் ஓட கடைசி வார்த்தையா இருந்துச்சு. இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவரை அம்பால குத்தி அம்பு எய்தி இவர் மேல பழங்குடியின மக்கள், அதாவது ட்ரைபல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆதி காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 60,000 வருஷமா முதல் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வேற யாருமே கால் வைக்காம ஒரு பர்டிகுலர் இன மக்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிற நார்த்தன் சென்டினல் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியால இருக்கு, அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு. இந்த ஐலாண்டுக்கு ஜான் ஆலன் சவ் கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு சென்ற போனப்போ அவரை அம்பால குத்தி இவர் இறந்து போனாரு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது இந்த இன மக்களை பத்தி, இந்த சென்டினல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கும் அந்த மக்களை பத்தி, அவங்களுக்கும் தமிழுக்கும் இருக்கிற ஒரு சின்ன தொடர்பு, அண்ட் ஜான் ஆலன் சவ் அப்படிங்கிறவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோல சொல்ல போறேன். இதை பத்தி நம்ம செப்பரேட்டா ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசி இருந்தாலும் இதை நம்ம மறுபடியும் ரீவிசிட் பண்ணுவோம் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகே எம்ஜி ஸ்குவாட், இப்போ வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் நாம சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். நார்த்தன் சென்டினல் ஐலாண்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐலாண்ட் அந்தமான் நிக்கோபார் கிட்ட இருக்கிற ஒரு குட்டி தீவு. இது ரொம்ப பெரிய தீவுலாம் இல்ல, ரொம்பவே குட்டியான ஒரு தீவு. அண்ட் இந்த தீவுல பழங்குடியின மக்கள் ரொம்ப வருஷமா இந்த உலகத்தோட எந்த டச்சுமே இல்லாம ரொம்ப வருஷமா மக்கள் இங்க இருக்காங்க. பழங்குடியின மக்கள்னா அவங்களுக்கும் வெளியே இருக்க உலகத்துல இருக்கிற மக்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற மக்கள் இப்போ நீங்க இங்க இருக்கிற ஒரு பையனை தூக்கிட்டு நீங்க சென்னையில வச்சீங்கன்னா 2 நிமிஷத்துல அவனே செத்து போயிடுவான். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற காத்து, இங்க இருக்கிற செல்ஸ், இங்க இருக்கிற வைரஸ், இங்க இருக்கிற பாக்டீரியா, இங்க இருக்கிற கிருமிகள், இது எல்லாமே அங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே புதுசான விஷயம். ஏன்னா 60,000 வருஷமா உலகம் பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, நம்ம உடம்பு அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அங்க இருக்கிற மக்கள் 60,000 வருஷமா அதே செடிகள், அதே கொடிகள், அதே ஐலாண்ட், அந்த ஒரு தீவு, அதை தாண்டி வெளியே வந்ததே இல்லைங்கிறதுனால அவங்களோட உடம்பு, அவங்களோட மரபணு எல்லாமே ரொம்பவே இந்த இதுக்கு ரொம்பவே பழகாம இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் இந்த நார்த்தன் சென்டினல் ஐலாண்ட்ல இருக்கிற மக்கள். இவங்களுக்கு தீ அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. தீய கூட இவங்க நேர்ல பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு வேற யார்கிட்டயுமே பேசாம இப்படியே இருந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருந்த மக்கள் யார் இந்த சைடு போனாலும் அவங்க கொல்றது இவங்களோட பழக்கமா இருக்கு. இவங்க கிட்ட யாருமே ப்ராப்பரா இது வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணதே கிடையாது அப்படிங்கறது தான் உண்மையான விஷயம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனோட பையன் மட்டுமே இந்த தீவை ஆக்கிரமிச்சிருக்காங்களும். அண்ட் இந்த தீவுக்கு திணை தீவு அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்கிறது ஹிஸ்டரியில ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா எந்த மனுஷனே உள்ள விடாதவங்க எப்படி இந்த தமிழ் மன்னர்களை மட்டும் உள்ள விட்டாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ராஜேந்திர சோழனோட காலத்துக்கு அப்புறம் மராத்தா எம்பையர் வந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எம்பையர் வந்தாங்க. பட் யாருமே இந்த மக்களோட மறுபடியும் பழக முடியலை அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு யதார்த்தமான நிலைமை. ஓகே, இப்போ இந்த ஐலாண்டை பத்தி சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஜான் ஆலன் சவ் பத்தி பேசுவோம். ஜான் ஆலன் சவ் அப்படிங்கிறவங்க ஒரு 27 வயசு பையன், ரொம்பவே யங்கான ஒரு பையன். இவங்க ஒரு அமெரிக்கன் நேஷனல், அமெரிக்காக்காரங்க. இவங்களோட வேலை என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இஸ் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் கோச் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய டீம்லாம் இல்ல, ஒரு குட்டி டீமுக்கு இவங்க கோச்சா இருக்காங்க. பிளஸ் இவங்க ஒரு பாஸ்டர், இவங்க ஒரு மத போதகர். கிறிஸ்டியானிட்டி மதத்தை வெளிநாட்டுக்கு போய் இல்ல நான் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட போய் மதத்தை பரப்புறவங்க தான் ஜான் ஆலன் சவ். அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு தொழில் இதாவும் இருந்திருக்கு. அண்ட் இவங்க இதை ரொம்பவே நேசிச்சும் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. சோ இவங்க உலகத்துல, அண்ட் ஹி இஸ் ஆல்சோ an adventure seeker. அட்வென்ச்சர் உங்களுக்கு ரொம்ப போக பிடிக்கும் அப்படின்னு தெரியுது. அண்ட் ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு, எப்பவுமே ஒரு விஷயத்து மேல அளவுக்கு அதிகமான அன்பு வந்துச்சுனால், மதம் பிடிச்சிச்சுன்னா அது ரொம்பவே பெரிய பிரச்சனை. மதம்னா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜான் ஆலன் சவுக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒன்னு கிறிஸ்டியானிட்டி, ரெண்டாவது அட்வென்ச்சர். இது ரெண்டுமே காம்பினேஷனா கிடைச்ச இடம் தான் நார்த்தன் சென்டினல் ஐலாண்ட். சோ நார்த்தன் சென்டினல் ஐலாண்ட்ல இத்தனை வருஷமா மனிதர்கள் யாரு கூடயுமே பேசாம இருக்காங்க, இப்படி வெளியே இருக்கிறவங்க யாருமே உள்ள வராம இருக்காங்கிறது ஜான் ஆலன் சவ் தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி இந்த நார்த்தன் சென்டினல் ஐலாண்ட் உலகம் புகழ் பெறுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஐலாண்ட்ல இருக்கிற மக்கள் சுனாமி வந்தப்போ அந்த சுனாமி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் எப்படியாவது சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி ஹெலிகாப்டர்ல மேல போனப்ப சாப்பாடு கொடுக்க வந்த ஹெலிகாப்டரே அம்பால எய்தி தாக்கி இருக்காங்க. நீங்க வராதீங்க, எங்களை நிம்மதியா விடுங்க அப்படிங்கறது அவங்களோட ஒரே குறிக்கோளா இருக்குது. சோ அப்போல இருந்து இவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ப்ராமினன்ஸ் கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கிறது. சோ இந்த மக்கள் கிட்ட போய் நம்ம ஜீசஸ் போய் சேர்க்கறது தான் ஜான் ஆலன் சவோட ஒரு மிகப்பெரிய குறிக்கோளா இருக்கு. அண்ட் அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மக்கள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சரா தெரியுது. சோ அக்டோபர் மாசம் ஜான் ஆலன் சவ் அப்படிங்கிறவங்க டூரிஸ்ட் விசால இந்தியாவுக்கு வராங்க.
இந்தியாவுக்கு வந்துட்டு அந்தமான் நிக்கோபார் போறாங்க. அங்க வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேர் இருக்காங்க. அதுல 5 பேர் வந்து ஃபிஷர்மேன், மீன் துறையில இருக்கு, மீன் பிடிக்கிறவங்க. சோ அவங்களோட ஹெல்ப்போட ஜான் ஆலன் சௌ வந்து சொல்றாங்க, நான் இந்த மாதிரி இந்த மக்கள் கிட்ட போய் வந்து நான் பேசணும், இவங்க கூட நான் பழகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க உடனே சொல்றாங்க, இல்லங்க இது ரொம்ப முடியாது, அவங்கள வந்து இந்தியன் ட்ரைபல் ஆக்டே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கு, இந்த மக்கள் வந்து உலகத்துல இருக்கிற யார் கூடயும் பழக விரும்பல, அவங்க நிம்மதியா விடுங்க அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஜான் ஆலன் சௌ வந்து இந்த மாதிரி ஒரு மிஷனரி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கிறிஸ்டியானிட்டியை போய் பரப்பணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 25,000 வந்து அவங்க காசா வாங்கிக்கிறாங்க. ஸோ 25,000 ரூபீஸ் கொடுத்து வந்து அக்டோபர் மாசம் வந்து ஜான் ஆலன் சௌ வந்து ஒரு பெரிய ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணி நவம்பர் 15th நைட்டு ஒரு 8 மணிக்கு வந்து இவங்க வந்து அந்த ஐலாண்டை நோக்கி போறாங்க. அப்போ போறப்ப வந்து கோஸ்ட் கார்டு நிறைய பேர் பாக்குறாங்க, இந்த மாதிரி போறாங்க அப்படின்னு ஒரு போட்ல போறாங்கன்னு தெரியுது. அப்போ கோஸ்ட் கார்டு தாண்டி போறப்ப வந்து இவங்க உடனே மீன் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. கோஸ்ட் கார்டும் தாண்டி போயிடுறாங்க. கோஸ்ட் கார்டு எல்லாம் தாண்டி போய் ஒரு வழியா நைட் வந்து அவங்க போய் சேர்றாங்க. அந்த ஐலாண்டுக்கு போனப்போ ஜான் ஆலன் சௌ வந்து அதுக்கப்புறம் இறங்கி கொஞ்சம் தூரம் உள்ள நடந்து போறாங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்க நடக்க கால் ஒவ்வொன்றும் எடுத்து வைக்கவே வந்து ஒவ்வொரு அம்பா வந்து அவங்க முன்னாடி வந்து விழுகுது அப்படிங்கறத பாக்குறாங்க. ஜான் ஆலன் சௌக்கு ரொம்பவே பதறுது. உடனே கத்த ஆரம்பிக்கிறாரு, ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கவங்களுக்கு வந்து அந்த மொழி புரியாது அப்படிங்கறது வந்து அவருக்கு தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. பட் அங்க இருக்கவங்க வந்து பதிலுக்கு இன்னும் கோவமா இன்னும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜான் ஆலன் சௌ கிட்ட வந்து ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் கொண்டு போயிருந்தாரு, மீன், அப்புறம் வந்து சின்ன ஃபுட்பால், அப்புறம் பிஸ்கட், இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க மக்களுக்கு அது என்னன்னே புரியல, இன்னும் அம்புகளை எய்த ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து அப்புறம் பைபிளை தூக்கி காமிக்கிறாரு. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து விட்ட ஒரு அம்பு வந்து பைபிளை குத்தி வந்து கிழிச்சிருக்கு. இவர் பதறி போய் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லி வேகமா திருப்பி ஓடி வந்து அந்த ஃபிஷர்மேன் போட்ல ஏறி வந்துட்டாரு. இது நவம்பர் 15th நைட் நடந்தது. வந்துட்டு அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு, இந்த மாதிரி என்ன நடந்துச்சுங்கிறது எழுதுறாரு. இதுதான் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு அப்படிங்கறத லெட்டர் எல்லாம் எழுதிட்டு, நான் மறுபடியும் நாளைக்கு வந்து இந்த மக்களை போய் பார்க்க போறேன், ஆனா இந்த தடவை நான் திரும்பி வரலைன்னா நீங்க என்ன மன்னிச்சிடுங்க, நான் இதை எழுதுறதுக்கு வந்து நான் பைத்தியக்காரன்னு கூட நீங்க நினைச்சுக்கோங்க, ஆனா ஜீசஸ் போய் அவங்க கிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட ஒரு கடமை, அதுக்காக நான் இதை பண்ணதான் போறேன். சோ நாளைக்கு நான் உயிரோட திரும்பி வரலன்னா கவலைப்படாதீங்க, நான் மறுபடியும் போக போறேன் அப்படிங்கறத சொல்லி ஒரு லெட்டரா எழுதி இந்த லெட்டரை வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து அவங்க அப்பா அம்மா கிட்ட, ஃபேமிலி கிட்ட அனுப்ப சொல்லிட்டாங்க. அண்ட் இதுக்கு யாரெல்லாம் காரணமா, இதுக்கு என் கூட ஹெல்ப் பண்ணவங்க யாரையுமே வந்து தண்டிக்காதீங்க அப்படிங்கறதுலாம் நிறைய எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த லெட்டர்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து அவங்க அப்பா அம்மாக்கு அனுப்பி விடுறாங்க. இது அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 16th அகைன் ஜான் ஆலன் சௌ வந்து அந்த மீனவர்களோட ஹெல்ப்போட ஒரு கனுவை எடுத்துக்கிறாங்க. அதை ஒரு சின்ன போட், குட்டி போட் எடுத்துக்கிறாங்க, ஒரு பாய்மரம் மாதிரி ஒரு கப்பல் எடுத்துக்கிறாங்க. சோ இவங்க வந்து அந்த மோட்டர் போட்ல போய் அதுக்கப்புறம் அந்த பாய்மரத்தை யூஸ் பண்ணி வந்து அவங்க போறாங்க. போறப்ப வந்து சொல்லிட்டாங்க, இந்த ஃபிஷர்மேன் கிட்ட, மீனவர்கள் கிட்ட, நீங்க திரும்பி போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஐலாண்டை நோக்கி போறாங்க. அவங்க அந்த ஐலாண்டை நோக்கி போறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலே வந்து அவங்க இந்த ஃபிஷர்மேன் வந்து அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. சோ இவங்களுக்கு தெரியல என்ன ஆச்சு அப்படின்னு. பட் ஃபிஷர்மேன் வந்து அடுத்த நாள் 17ஆம் தேதி வந்து மறுபடியும் ஜான் ஆலன் வந்து பிக் பண்றதுக்கு இந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஜான் ஆலன் சௌ வந்து பிக் பண்றதுக்கு 17ஆம் தேதி அந்த ஃபிஷர்மேன் வந்து அந்த இடத்துக்கு போறப்பதான் தெரியுது, அந்த ட்ரைபல் மக்கள் வந்து ஒரு வெள்ளக்காரனோட உடம்ப வந்து இழுத்துட்டு போய் ஒரு ட்ரைபல் ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஒரு அவங்களோட சம்பிரதாயப்படி ஏதோ ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அந்த உடம்ப பார்த்த உடனே வந்து இந்த மீனவர்கள் வந்து கெஸ் பண்றாங்க, இது வந்து இவரை தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு தெரியுது. வேகமா ஓடி வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து அவங்க அம்மா கிட்ட, அமெரிக்கால இருக்கவங்க கிட்ட, அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்றாங்க. அவங்க ஃபேமிலி வந்து சென்னையில இருக்கிற அமெரிக்கன் கன்சல்டேட்ல சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து எங்களோட பையன் அங்க போய் இறந்துருப்பான்னு எங்களுக்கு டவுட்டா இருக்குன்னு. அமெரிக்கன் கவுன்சிலேட் வந்து அதுக்கப்புறம் வந்து இங்க அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற போலீஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் போய் இந்த மீனவர்களை பிடிச்சி என்ன நடந்துச்சுன்னு, அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு, அந்தமான் போலீஸ்க்கே வந்து இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னே தெரியுது. அப்புறம் தான் போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மொத்த இன்சிடென்ட்டும் தெரிஞ்சு. இதுல ஹெல்ப் பண்ண 6 பேர், 5 ஃபிஷர்மேன் பிளஸ் ஜான் ஆலன் சௌவோட ஃப்ரெண்ட், 6 பேர் மேலேயுமே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுது. அண்ட் எல்லாரையுமே வந்து இப்போ போலீஸ் சொல்றது என்னன்னா, இந்த ட்ரைபல் மக்கள் மேலேயுமே, கொலை பண்ணவங்க மேலேயுமே வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, அன்னோன் ட்ரைபல் பீப்புள்னு. இவங்க மேல தப்பே, அவங்க மேல ஆக்சுவலா தப்பு, இன்னொருத்தனை கொலை பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஆனாலும் அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அவங்க இடத்துக்குள்ள யாருமே போகக்கூடாது, அவங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாலும் இப்ப தேவையே இல்லாம அவங்க மேலேயும் ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. சோ இதுக்கப்புறம் வந்து இந்த தீவுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் எல்லாரோட இன்டர்நேஷனல் கிரிட்டிசிசம் என்ன இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு மிஷனரியா இருக்கிறப்ப, ஒரு மதத்தை பரப்ப போறப்ப வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க தனியா இந்த உலகத்துல இருந்து, அவங்க எந்த மதமுமே இல்லைன்னு இருக்காங்க, அவங்கள போய் நம்ம தேவையில்லாம பரப்ப வேணாம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிட்டிசிசமா இருக்குது. இன்னொரு சைடு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அங்கிருந்து ஆனா ஜான் ஆலன் சௌவோட அப்பா அம்மா வந்து ரொம்பவே கிரேஷியஸா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயே வந்து ஒரு போஸ்ட் கூட போட்டிருக்காங்க, எங்களோட பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியுது, ஆனா தயவு செஞ்சு இதுல இன்வால்வ் ஆன அந்த 6 பேர் வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க, இந்த பையன் வந்து சொந்த ரிஸ்க் எடுத்து தான் போய் பாத்துருக்கான் அப்படிங்கறத சொல்லிட்டு ஜான் ஆலன் சௌ வந்து ஒரு லெட்டர்ல வேற எழுதிருக்காங்க. நீங்க எல்லாம் நம்ம வந்து அந்த முந்தின நான் சொன்னேன்ல, அவங்க அம்மாவுக்கு வந்து எழுதின லெட்டர்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜும் ஆட் பண்ணிருக்காங்க. நான் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் ஜீசஸ் கிட்ட போவேன், கூடிய சீக்கிரம் நீங்களும் வந்து ஜீசஸ் கிட்ட வரப்ப நம்ம அங்க எல்லாரும் சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எழுதி வச்சிருக்காங்க. சோ இவ்வளவு மத நம்பிக்கை இருக்கிற என் பையன் வந்து சொந்த ரிஸ்கோட தான் போயிருக்கான், இதனால யாருமே பாதிக்கப்படக்கூடாது, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுங்க, நாங்க வந்து கெஞ்சி கேட்கிறோம் அப்படின்னு அவங்களோட அப்பா அம்மாவே வந்து ஒரு
ஒரு லெட்டர் வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் இது வரைக்கும் நடந்தது. கண்டிப்பா இதெல்லாம் கேக்குறப்ப வந்து உங்களுக்கு 1000 ஒருவன் படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா வரும், எனக்கும் தெரியுது. இதை பாக்குறப்ப வந்து எனக்குமே அதுதான் தோணுச்சு, இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு. எனவே அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த நார்த்தன் சென்டினல் மக்கள் வந்து செஞ்சது தவறா சரியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிபேட் குள்ள நம்ம போனாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் எண்ட் ரிசல்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மனிதர்கள், அவங்களுக்கு வந்து இந்த லாஜிக், இந்த சொசைட்டி எதுவுமே தெரியாது. அவங்க பழங்குடியின மக்கள், அவங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படிதான் அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த இன்சிடென்ட் பத்தி அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது வீடியோ இந்த மாதிரி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த திணைத்தீவை பத்தியோ இந்த சென்டினல் ஐலாண்டை பத்தியோ இல்ல இந்த இன்சிடென்ட் பத்தி யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சோ தட் ஒரு சின்ன அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகும், இந்த மாதிரி ஒரு மக்கள் இருக்காங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும். ரெண்டாவது இந்த மாதிரி தேடி போறவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வரும். அதான் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க ஏதாவது சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணணும்னா இந்த சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். So see you next video. Until then, bye. I'm signing off here. Cheers.